நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கடிகாரம் ஒழுங்கா தானே ஓடிட்டு இருக்கு. நான் வர லேட் ஆயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, இது சரியா தான் இருக்கு. நீங்களும் நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அது இன்னைக்கு தான் இந்த பரீட்சையில முதல் நாள் இல்லையா, அதனால நான் எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டா. தப்பு நடந்திருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, பேச்சுல தான். அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு பரீட்சைன்னு. இது ஒண்ணு உங்களுக்கு மட்டும் பரீட்சை இல்ல. நீங்க மறந்துட்டீங்களா? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, என்னோட நம்பிக்கைக்கும் வச்சிருக்கிற பரீட்சை. இதுல நீங்க பாஸ் ஆயிட்டா நானும் பாஸ் ஆயிடுவேன். ஒருவேளை நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நானும் ஃபெயில் ஆயிடுவேன். இல்ல, நீங்க ஃபெயில் ஆக நான் விட மாட்டேங்க. நான் கீழே போறேன். சந்தியா, ஒரு நிமிஷம். அது வந்து சவிதா பரீட்சை எழுத போகும்போது மோகன் அவங்ககிட்ட இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவான். அதை நான் கேட்டிருக்கேன். அவன் என்ன சொல்லுவான்னா எனக்கு அது ஞாபகம் வரல. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க வேலை நல்லபடியா நடக்கணும், எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு. ஆல் தி பெஸ்டா இல்லனா பெஸ்ட் ஆஃப் லக்? அதுதான் ரெண்டாவதா சொன்னீங்களே, அதான். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரீட்சையில நீங்க நிச்சயம் பாஸ் பண்ணணும். சந்தியா, நீங்க இந்த மொத்த ஊர்லயே 3ஆவதா படிப்புல வந்தீங்க. அது உங்க புத்திசாலித்தனத்துக்கு கிடைச்ச பலன். ஆனா இங்க எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது. இங்க என்ன வேலை செஞ்சாலும் மனசார செய்யுங்க. அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரும். நிச்சயமா நான் முயற்சி பண்றேங்க. சந்தியா, என்னங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. கடவுளே, இன்னைக்கு நான் எந்த தப்புமே செஞ்சிடக்கூடாது. வாழ்க்கை கடைசியில இந்த துணி மாதிரி அடிச்சு வேணாச்சு. குழந்தை பிறந்தப்போ எல்லாரும் வந்து குழந்தைய பார்த்து எவ்வளவு அழகான குழந்தைன்னு சொல்லுவாங்க. புது புடவைய பாத்துக்கிற மாதிரியே பாத்துக்குவாங்க. ஆனா
கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். இப்போ எல்லாரும் இத வச்சு அடிக்கிற மாதிரியே அடிப்பாங்க. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துணியை துவைச்சதுக்கு அப்புறம் பிழையிற மாதிரி அத்தை வந்து என்ன பிழிஞ்சு காய போட்டுடுறாங்க. சார் போஸ்ட். நல்ல வேலை. நீங்க ரொம்ப நல்ல வேலை செய்றீங்க. நான் இப்போ கடைக்கு போலான்னு இல்ல தண்ணி குடிக்கலான்னு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சவிதா, நம்ம எல்லாரும் மார்க் ஷீட்ஸ் கலெக்ட் பண்ணல, அதனால வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. நல்ல வேளை நான் என் வீட்ல மாட்டிருப்பேன் தெரியுமா? மேடம் ஒரு சைன். சவிதாவோட காலேஜ்ல இருந்து வந்திருக்க. இது மார்க் ஷீட்னு நினைக்கிறேன். இதுக்கும் நான் கவனமாவே இருக்கேன். நீ போனை வச்சுட்டு. சவிதா, உன் காலேஜ்ல இருந்து உன்னோட மார்க் ஷீட் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அனி. நான் இவ்வளவு நேரமா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் எந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க், எந்த சப்ஜெக்ட்ல கம்மியா வந்திருக்குன்னு. இது மூலியமா தானே தெரியும். நானும் இதே மாதிரி தான் ரொம்ப பதட்டமா இருப்பேன். சவிதா, நீ என்ன சப்ஜெக்ட் எடுத்த? இங்கிலீஷ், சோஷியாலஜி, அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இதுல நல்ல மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு எப்பவுமே இதுல ஃபர்ஸ்ட் மார்க் தான் வரும். ஆமா, உனக்கு எவ்வளவு வந்திருக்கு? சவிதா, ஓபன் பண்ணு பார்க்கலாம் எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு. அம்மா. என்ன விஷயம்? ஏன் இப்படி கத்துற? அம்மா, அது வந்து என்னோட காலேஜ்ல இருந்து மார்க் ஷீட் வந்திருக்கு. இது வந்ததுல இருந்து அண்ணி என் பின்னாடியே இருக்காங்க. எவ்வளவு மார்க்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் முதல்ல எல்லாருக்கும் சொன்னேன்லம்மா, எனக்கு 83% மார்க் வந்திருக்குட. அப்படி இருந்தும் என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறாங்க. என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, நான் இது வரைக்கும் போய் சொல்லிருக்கேனா? நான் எல்லாத்தையும் இவங்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கணுமா என்ன? அப்பதான் இவங்கள நம்புவாங்களா? இங்க பாருங்கம்மா, எல்லாரும் இவங்கள மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க. அத்த, நான் சாதாரணமா தான். அண்ணி, நீங்க ஒண்ணு சாதாரணமா கேட்கல.
வேணும்னு தானே குத்தி குத்தி கேட்டீங்க. எங்க அம்மா ஒண்ணும் பொய் சொல்றதுக்கு எங்களுக்கு சொல்லி தரல. எங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. நீங்க இப்ப சந்தேகப்பட்டது எங்களை இல்ல, எங்க அம்மாவை தான். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க அண்ணி, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு எங்க அம்மா எங்களை வளர்த்த விதத்தை மட்டும் தப்பு சொல்லாதீங்க. அத்தை அதெல்லாம் இல்ல, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நீ என்ன சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு பழையதானே போட்டிருக்க, இனிமே தானே திட்ட ஆரம்பிக்க போற. அத்தை நான் சந்தியா, ஏன் பொண்ணு முன்னாடி எது பொய் எது உண்மைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் பிள்ளைங்களுக்கு நான் பொய் சொல்லி கொடுக்கல. வீட்டுக்கு வந்து திட்டு வாங்குவாங்க, ஆனா ஏன் கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டாங்க. என் குடும்பத்து மேல யார் கண்டுபட்டதோன்னு தெரியல. அதனாலதான் என் சூர்யாவுக்கு பொண்ணு மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கான். போ உள்ள போ, ரூமுக்கு போய் படி போ. சந்தியா, இந்த 15 நாளையும் நான் உன்னை மத்தவங்க மேல பழி சுமத்துறதுக்காக கொடுக்கல. ஆனா அத்தை நான் ஏற்கனவே நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. அத சரி செய்யதான் நான் உனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கேன். அடுத்தவங்களை அவமானப்படுத்தி அதுல நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்காத. நல்ல வேலை செஞ்சாதான் நல்ல பேர் கிடைக்கும். வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எந்த பரீட்சையும் எழுதினதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், பரீட்சை எழுத போகும்போது ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். பேப்பர்ல என்ன எழுதணும்னு யோசிக்கணும். அத பத்தி யோசிக்காம அங்க உட்கார்ந்துகிட்டு மத்தவங்க எல்லாம் என்ன எழுதுறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. மீனாட்சி, இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும். கவனமா இரு, மறந்து சாப்பிட்ற போற. இப்பவே எனக்கு பசிக்குது. இன்னைக்கு ஃபுல்லா விரதமா? சரியான இம்சை. இன்னைக்கு உன் பரீட்சையோட முதல் நாள் இல்ல? இங்க பாரு, இன்னைக்கு வீட்ல எதையும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால ஒண்ணு பண்ணு, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. அத்தை நான் போய் வாங்கிட்டு வரவா? மீனாட்சி, அந்த கடவுள் உனக்கு காலுக்கு பதிலா சக்கரத்தை மாட்டி அனுப்பியிருக்காரா? உன்னால வீட்ல இருக்க முடியாதா என்ன? அப்படிலாம் இல்ல அத்தை. அது வந்து அக்காவுக்கு இதெல்லாம் தெரியாது, அதனாலதான் நான் அத்தை நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி இவர் கூட மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். அப்ப நான் காய்கறி வாங்கினேன். நானே வாங்கிட்டு வரேன். சரி, என் கூட வா. கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே கிடையாது. இப்போ வெளியே போயிருந்தா ஏதாவது சாப்பிட்டாவது வந்திருப்பேன். இங்கே இரு. இங்க பாரு சந்தியா, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ இஞ்சி, 2 கொத்தமல்லி கட்டு கூட நீ வாங்கிக்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ வேர்க்கடலை, 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கிக்கோ. அப்புறம் 1/2 கிலோ பாவக்காவும் வாங்கிக்கோ. அப்புறம் 3-4 கட்டு கீரை கூட வாங்கிக்கோ. இன்னொரு விஷயம், ஒரு காலிஃப்ளவர் கூட வாங்கிக்கோ. காலிஃப்ளவர் பூ நல்லா இருக்கணும். சரிங்க அத்தை. இதுல 150 ரூபாய் இருக்கு. இன்னொரு விஷயம், 150 ரூபாயில நான் சொன்ன மொத்த காய்கறியும் வாங்கிட்டு வந்துடணும். சரிங்க அத்தை. பூனை மாதிரி அங்கேயே நிக்கிற, இங்க வா. என்னது பூனையா? பூனைதான், இங்க வா. ஆமா அத்தை, பூனை எங்க இருக்கு? இங்க காணுமே. சின்ன வயசுல ஒரு பூனைய வளர்த்தேன். அதுவும் இப்படிதான், எப்ப பாரு மூலையில நின்னுட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்.
எப்பவும் எதையாவது கேட்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சந்தியா, இந்த மீனாட்சி இருக்கால, ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவளை பாராட்டணும். இவ காய்கறி மார்க்கெட்டுக்கு போனா 150 ரூபாய் கொடுத்து எல்லா சாமானையும் வாங்கிட்டு 20 ரூபாவை மிச்சம் பண்ணிட்டு அதுல சாட் ஐட்டம் சாப்பிட்டுட்டு தான் வருவா. அதனாலதான் காய்கறி வாங்கணும்னு சொன்னாலே நடுராத்திரியில கூட நான் போய் வாங்கிட்டு வரேன்னு எழுந்து நிப்பா. அது இல்ல அத்தை, அங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. உண்மையை சொல்ல போனா எனக்கு பானிபூரி கூட பிடிக்காது. உங்ககிட்ட நான் உன்னை கேட்கட்டுமா அத்தை? தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல என்ன திட்டுறீங்களா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. போய் துணியெல்லாம் காய போட்டு வா. சந்தியா, சொல்லுங்க அத்தை. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எந்த காய்கறி எத்தனை கிலோ வாங்கணும்னு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு அத்தை. 1 கிலோ உருளைக்கிழங்கு, 2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ இஞ்சி, 3/4 கிலோ பாவக்காய், வேர்க்கடலை, 1 கிலோ கத்திரிக்காய், 2 கொத்தமல்லி கட்டு, 1/2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெண்டைக்காய், 2 கீரை கட்டு, 1/2 கிலோ வெள்ளரிக்காய், அப்புறம் காலிஃபிளவர், பெரிய காலிஃபிளவர். சந்தியா, காரணம் இல்லாம நான் யாரையும் பாராட்டவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேன். ஆனா நீ புத்திசாலிதான். ஒரு வாட்டி சொன்ன உடனே எல்லாம் ஞாபகம் இருக்க உனக்கு? போன ஜென்மத்துல பறவையா பிறந்தே என்ன? சரிங்க அத்தை, நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? 150 ரூபாய் கொடுத்து நானும் காய்கறி வாங்குவேன், சூர்யாவும் வாங்குவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க, தக்காளி 1 கிலோ 10 ரூபாய், 10 ரூபாய். வாங்கம்மா, தக்காளி 1 கிலோ 10 ரூபாய். ஃப்ரெஷ்ஷாவே இல்லையா? வாங்க வாங்க, வெங்காயம் சொல்றீங்க. வாங்கம்மா வாங்க. கத்திரிக்காய் கிலோ? எடுத்துக்கோங்க சார். இதுல கொடுத்துருவா. சார். வாங்கலாம், வழி விட்டுருங்க. ஓரமா போங்கம்மா. கருவேப்பிலை கொடுத்துருங்க. பரவாயில்ல கொடுங்க. வாங்கம்மா. 5 ரூபாயா? அம்மா இது கத்திரிக்காயா? நல்லாதாம்மா இருக்கு, எடுத்துக்கோங்கம்மா. ஆமா. அண்ணா, இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ? வா, நவுது போமா அந்த பக்கம். இல்ல, வெங்காயம் இதுல என்னடா போகுது? உனக்கு எவ்வளவுமா? மொத்தமா சேர்த்து பார்த்தா 350 ரூபாய் ஆகுதே. ஆனா அத்தை எனக்கு 150 ரூபாய் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. கொடு, என்கிட்ட கொடு. அம்மா, நீங்க ஏம்மா போறீங்க? இந்தாங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, கவலைப்படாத. கஷ்டமான வேலை ஒன்றும் கொடுக்கல. காய்கறி வாங்க போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அதோ வந்துட்டா பாரு. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? இங்க பாருமா, காய்கறி எல்லாம் அழுக்கா இருக்கும். எல்லா காய்கறியும் கழுவி காய வச்சிரு. அத்தை, என்னாச்சு? மார்க்கெட்டை மூடிட்டாங்களா என்ன? அது இல்ல அத்தை, அது வந்து காய்கறிலாம்
ஒரே ஒரு காலிஃப்ளவரா? நீ வீட்ல இருந்து கிளம்பி 1.5 மணி நேரம் ஆகுது. ஒரே ஒரு காலிஃப்ளவர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. நீ போகும்போது எல்லாத்தையும் ஒழுங்கா தானே சொல்லிட்டு போன. எங்க காய்கறியை மட்டும் வாங்காம கடைக்காரனே வீட்டுக்கு கொண்டு வந்துருவியோன்னு பயந்தேன். ஆனா கடைசியா இதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கியா?